உறவுகள் பாருங்கள், இத்தாலியிலேருந்து வர ரெயின் வருது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அந்த ரெயின் அங்கே பரிசு போகுது. இவர் நான் இருக்கிற இடத்துக்கு போகிறார். பாருங்கள், வெயில் காலம் காட்டி கொண்டு கொஞ்சம் நேரம் இதில் நிப்பாட்டு தாடுவான். பாருங்கள் எப்படி வருது அந்த ரெயின். வேறு லெவலில் இருக்கும். உங்கள் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரான்ஸ் நினைக்கிற மாதிரி பல முக்கியத்துவம் வாய்ந்தது. பாருங்கள், காட்டுறேன் அப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரெயின் நான் முதல்ல வச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்குலாம் அவ்வளோ காசு தானே, அவ்வளோ காசு. இதில் 6,000 போய் டிக்கெட் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் எழுதிடுவாங்க. இதில் கவனமாக இருக்கணும். சரியான டைமுக்கு வருவாங்க. சரியான டைமுக்கு எழுதிட்டு காசை கட்ட சொல்லி போட்டு போயிடுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அடே எடுத்துட்டான். பாருங்கள்டே, கொஞ்சம் வெயில் நல்லா இருக்குது. ஒரு சுமார் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நடுகளும் என்னுடைய உரையாடலை பார்க்குற நீங்கள் இன்றைக்கு கொஞ்சம் பிரயாணத்தில் போய்க்குள்ள ரெயின் எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. மாமா வேறு நிற்கினேன் பார்த்தீங்களோ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு இழுவி ஒன்று இழுத்து கொண்டு போவான். சிங்கம் புடியாண்டு பிடிச்சி கொண்டு போய் சரியாக கொண்டு எப்படியும் 6 மணிக்கு தான் கொண்டு அடிப்பான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரான்ஸ் உலகத்தின் 4வது வல்லரசு உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே நான் பிரெஞ்சுக்காரோட நீண்ட காலமாக வந்த காலங்கள்லேருந்து அவங்களோட பழகி வாரதால் நல்ல மண்டை. ஆனால் என்ன, சில விடயங்களில் அவங்களும் வாழ்க்கையில் தோற்று போயிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ வசதி இருந்தாலும் சில தோல்விகளால் மனமுடைஞ்சு போயும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பழகிற பொடியெல்லாம் அப்படித்தான். சில பேர் ஒவ்வொரு தடவை ஒரு விஷயத்துக்குள்ள அடிக்ட் ஆகிடுவாங்க. வெளியால் வாங்கலாண்டா வரமாட்டாங்க. பிரெஞ்சுக்கார பொடிகளை சொல்கிறேன். அப்படி சில விஷயத்துக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் நல்ல டீசெண்டாக பழகுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிரெஞ்சு நாடு வேறு மாதிரி இன்றைக்கு பன்னிமலை தொழிற்சி டிப்பில் வரும். பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்குது. முதுகளெல்லாம் இந்த நம்மளோட ஜெர்மன்காரர் அடித்து பிடிச்சா பிறகு அதுக்கு பிறகெல்லாம் அவங்க பெரிய அளவில் செய்தது. அந்த செய்து வந்த பிறகு அவங்களோட முன்னேற்றத்தை எப்படி காட்டியிருக்கிறாங்கன்றதை வேறு லெவலில் காட்டியிருப்பாங்க. இங்கே ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டால், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்தாலும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சலுகை கிடைக்குதோ அத்தனை சலுகையை மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி எல்லா இடம் டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்கள் அங்கே போகுது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே வீடுகள் எல்லாம் வேறு கிட்ட போய் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையான ரெயின் ஃப்ரீயாக இருக்க காரணம் என்னென்னா, இந்த டைமில் ஒரு தரம் எல்லாம் கிளியராகி வீடுகளுக்கு போயிடுவாங்க. நான் போகிற நேரத்தில் நானும் இந்த ரெயின் எடுக்கிறதில்லை பிந்திட்டேன். அந்த 4:20 எடுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் க்ரௌட்டாக இருக்கும். இன்றைக்கு பிந்திட்டேன். நான் போயிடலாம். இது நல்லபடியாக மீதியான ஆராதனையை பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு மகிழ்ச்சியாக. வீடுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் வேறு அதில் நீட்டாக இருக்கும். கட்டட வேலையெல்லாம் இங்கே போர்த்துகல், போலாந்து நாட்டுக்காரங்க எல்லாம் செய்வாங்க. நல்லா நீட்டாக கட்டுவாங்க வீடுகள். உள்ளுக்குள்ளெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டுது. பாருங்கள் இந்த கீழே ரெயின் எங்கே நிற்கிது, எங்கே வீடு இருக்குன்ட்டு பாருங்கள். மிக அழகாக இருக்குது அந்த கட்டிடம். பாருங்கள் வீடுகள் எல்லாம் இங்கே எங்கட பக்கத்தில் ஒரு 2 ரூம், ஒரு கோல் கிச்சன், பாத்ரூம், டாய்லெட் அப்படி ஒரு செட்டப்போடு ஒரு 60 மீட்டரோடு எடுக்கிறனாலே 180 190 வேணும். அதே நீங்கள் இன்னும் தூர இடங்களுக்கு போனால் நல்ல நிலத்தோட வீடு 3 லட்சத்துக்கெல்லாம் எடுத்துடலாம். காலம் இருக்குது, பார்க்கலாம் என்னென்று சொல்லி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்கள். இருக்கும்.